பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள பாரில் நடந்த ஒரு மோதலின் காரணமாக இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம். இந்நிலையில் இது தொடர்பாக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. 18 வயது இளம்பெண் எப்படி பாரில் அனுமதிக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்விக்கு தற்பொழுது பதில் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், தற்பொழுதைய விசாரணையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னை கோயம்பேட்டில் நேற்று முன்தினம் இரவு மதுபார்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்ட நிலையில இது தொடர்பாக இளம்பெண் உட்பட இருவர் இருசக்கர வாகனத்துல சென்ற போது கார் எடுத்து அவர்கள் மீது மோதி இருக்கிறார்கள். இதுல இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மற்றொரு பெண் படுகாயம் அடைந்து இது தொடர்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையிலே இந்த சம்பவம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இதுல 7 நபர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரையும் சிறையில அடைத்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அது சம்பந்தமான பாரையும் மூடி இருக்கிறார்கள். குறிப்பாக நட்சத்திர விடுதி பொதுமக்களுக்கு அமைதியை குலைக்கும் வகையில செயல்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில இது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டும் எழுந்த நிலையில தற்போது அந்த பாரை மூடி ஒரு உத்தரவானது மதுவிலக்கு ஆயத்தீர்வு காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு பலவிதமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது ஒரு போலீசாரோட விசாரணையில ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது வயது, போலீசார் என்ன சொல்றாருன்னா 17 மற்றும் 18 வயது சிறுமிகளை எப்படி இந்த மதுபான பார்ல அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டானது பல வகையில எழுந்த நிலையில தற்போது அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த இளம்பெண், அதாவது உயிரிழந்த இளம்பெண் தனது வயதை 18 என்பதை மாற்றி 22 வயது போல ஆதார் கார்டை போலியாக தயாரித்து அந்த நட்சத்திர விடுதியில இருக்கக்கூடிய அந்த பார்ல கொடுத்து அவர்கள் உள்ளே நுழைந்திருப்பதையும் போலீசார் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கான ஆதார் கார்டும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதே போன்று தான் மற்ற சிலரும் இது போன்று ஆதார் கார்டையே மாற்றி அவர்கள் ஏனென்றால் 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் மது அருந்த முடியும் என்பதால இவர் அந்த 21 வயதுக்கு மேலே காட்ட வேண்டும் என்பதற்காக போலியாக ஆதார் கார்டை தயாரித்து அவர் உள்ளே சென்றிருப்பது தெரிய வந்திருக்குது. இந்த போலியாக ஆதார் கார்டை அடித்து கொடுத்தது யார், அதே போன்று இதற்கான ஐடியாவை யார் கொடுத்தார்கள் என்ற கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பார்க்கப்படுகிறது.